10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற வள்ளுவன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா பலரின் கவனத்தை ஈர்த்தது. இந்த விழாவில் திரையுலக பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு பேசினர். விஷால் நடித்த நான் சிகப்பு மனிதன் படத்தின் மூலம் கவனம் பெற்ற தெலுங்கு நடிகர் சேத்தன் சீனு இப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார். ஷங்கர் சாரதி இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தின் முன்னோட்ட நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவில் முதல் பேச்சாளராக மேடையேறிய மீசை ராஜேந்திரன் இயக்குனரின் துணிச்சலான கருத்தை பாராட்டினார். நாட்டை காட்டிக் கொடுத்தவனைக் கொல்வது ஆரம் என்ற இயக்குனரின் கூற்றுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் படைப்புகள் உருவாக வேண்டும் என்று மீசை ராஜேந்திரன் வலியுறுத்தினார். இத்தகைய படங்கள் சமூகத்தில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவரது பேச்சு விழாவில் ஒரு புதிய சிந்தனைக்கு வித்திட்டது. அடுத்து மேடை ஏறிய இயக்குனர் பேரரசு தனது வழக்கமான பாணியில் சமூக மற்றும் அரசியல் நிலவரங்களை கடுமையாக விமர்சித்தார். அவரது பேச்சு நகைச்சுவையுடனும் ஆழமான கருத்துக்களுடனும் அமைந்திருந்தது. பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போது அரசு பெயர்களில் இன் என்பதற்கு பதிலாக இர் பயன்படுத்தச் சொல்லுகிறது. அப்படியானால் வள்ளுவன் என்ற பெயரை வள்ளுவர் என்று மாற்றலாமே என்று அவர் தனது பேச்சை தொடங்கினார். இது ஒரு நகைச்சுவையான தொடக்கமாக இருந்தாலும் அதன் பின்னால் ஒரு விமர்சனம் மறைந்திருந்தது. ஆனால் இந்த படத்தின் தலைப்பே அவன் ஒரு வன்முறையாளன் என்று சொல்கிறது. வள்ளுவர் கையில் இருந்த பேனாவை எடுத்துவிட்டு கத்தியை கொடுத்திருக்கிறார்கள் என்று பேரரசு குறிப்பிட்டார். சமூகத்தில் நிலவும் அநீதிகளை அவர் சுட்டிக்காட்டினார். இது படத்தின் மையக்கருத்தையும் சமூகத்தின் யதார்த்தத்தையும் இணைத்தது. பேரரசு தனது பேச்சை தொடர்ந்தார். இப்போது வள்ளுவர் இருந்திருந்தால் அவரே கத்தியை எடுத்திருப்பார். அந்த அளவுக்கு அநீதிகள் நடக்கின்றன என்று அவர் உணர்ச்சி வசப்பட்டார். சமூகத்தில் நடக்கும் அநியாயங்கள் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கின்றன என்பதை இது உணர்த்தியது. முன்பு கலைஞர் நகர் என்ற பெயர் மாற்றப்பட்டது. ஆட்சி மாறியதும் அது கே நகர் என்று மாற்றப்பட்டது என்று அவர் உதாரணம் காட்டினார். ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்திலும் கலாச்சார அடையாளங்கள் மாற்றப்படுவதை அவர் விமர்சித்தார். இது அரசியல் மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை வெளிப்படுத்தியது. நீதிமன்றத்தை விமர்சிப்பவர்கள் கைது செய்யப்படும் சூழலில் நீதி என்ற பெயரில் நடக்கும் அநீதியை கேள்வி கேட்கும் இந்த படம் ஒரு துணிச்சலான முயற்சி என்று பேரரசு பாராட்டினார். வள்ளுவன் திரைப்படம் சமூகத்தில் ஒரு விவாதத்தை தொடங்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பேரரசு தனது பழைய அனுபவம் ஒன்றையும் இந்த மேடையில் பகிர்ந்து கொண்டார். நான் இயக்கிய சிவகாசி திரைப்படத்தில் ஒரு வழக்கறிஞருக்கு டீ வாங்கிக் கொடுக்கும் காட்சியை நகைச்சுவைக்காக வைத்திருந்தேன் என்று அவர் நினைவு கூர்ந்தார். அந்த காட்சி பலரால் ரசிக்கப்பட்டது. ஆனால் அதற்காக என் மீதும் நடிகர் விஜய் மீதும் தயாரிப்பாளர் மீதும் தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன என்று அவர் வேதனையுடன் தெரிவித்தார். ஒரு சிறிய நகைச்சுவை காட்சிக்கு இவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இது
திரையுலகினர் சந்திக்கும் சவால்களை வெளிப்படுத்தியது. இந்த படத்தில் நீதிபதியையே விலைக்கு வாங்கலாம் என்று இயக்குனர் ஒரு வசனம் எழுதியிருக்கிறார். 100 சாம்ராஜ்யங்களின் துணிச்சலுக்கு சமமான துணிச்சல் அது என்று பேரரசு வள்ளுவன் படக்குழுவினரை பாராட்டினார். இது சமூகத்தில் நிலவும் அதிகார துஷ்பிரயோகத்தை கேள்வி கேட்கும் துணிச்சலை குறிக்கிறது. கலாச்சார சீரழிவை காட்டும் படங்களை விட மக்களை சிந்திக்க வைக்கும் இது போன்ற படங்களே தமிழ் சினிமாவின் பெருமை என்று பேரரசு தனது பேச்சை நிறைவு செய்தார். அவரது பேச்சு சமூக விழிப்புணர்வுடன் கூடிய சினிமா படைப்புகளின் அவசியத்தை வலியுறுத்தியது. வள்ளுவன் திரைப்படம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் சமூகத்தில் நிலவும் அந்நீதிகளை கேள்வி கேட்கும் ஒரு கருவியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேரரசுவின் இந்த விமர்சன பேச்சு சமூக ஆர்வலர்கள் மற்றும் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை தூண்டியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.